ஹாய் காய்ஸ், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி என்னென்னலாம் செஞ்சீங்க, என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்கள். விநாயகர் சதுர்த்தியெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். விநாயகர் சதுர்த்தி அப்போ நீங்கள் என்னென்னலாம் வச்சு படைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து 21 இலை, பூ, பழம் இதெல்லாம் வச்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் 21 இலை, பூ, பழம் இதெல்லாம் வச்சு படைச்சிங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் சிம்பிளாக தான் பண்ணோம். நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்ச இலை, பூ, பழம் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பண்ணோம். அம்மா வந்து பூஜை சாமான்லாம் கழுவி கொடுத்துட்டாங்க. நான் பூஜை சாமானுக்கு பொட்டு வச்சுட்டு பூஜை ரூமில் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். சாமி ஃப்ரேம் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டுட்டேன். அதுக்குள்ளே அம்மா வந்து சமையல் வேலைக்காக கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அரிசி மாவு, வடை பருப்புக்காக வடை இதெல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க. ஸோ இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு விநாயகர் வாங்கிட்டு வந்து படையல் போட்டு விநாயகருக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம். நாங்கள் எப்படி எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் பூஜை ரூமில் ஃப்ரேமு அதுக்கப்புறம் பூஜை சாமான் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் இங்கே ரெண்ட் ஹவுஸில் இருக்கோம். வாங்க விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை செய்கிறது பார்க்கலாம். அம்மா வந்து மாவில் 10 மினிட்ஸ் ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுட்டாங்க, அப்போ தான் சாஃப்டாக வரும்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து விநாயகருக்கு பிடிச்ச அந்த கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற அந்த பூர்ணம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்லாட்டை பயிரை நல்லா வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டுட்டு அது கூட நம்ம ஜாகரி சேர்த்து அது ரெண்டுத்தையும் கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை உள்ள வைக்கிற பூர்ணம் ரெடி ஆகிடும். அப்புறம் அம்மா அதுக்குள்ளே மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு விநாயகருக்கு பிடிச்ச கொம்பு கொழுக்கட்டையை ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து அந்த பெரிய கொழுக்கட்டை ரவுண்டாக பிடிக்கிறது வந்து பிடிச்சி காட்டினாங்க. நான் அது உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி அம்மா கிட்டே கொடுத்துருந்தேன். உங்களுக்கு மோல்டில் வச்சு செய்கிறதா பிடிக்குமா, அப்படி இல்லைனா நீங்களும் இந்த மாதிரி ஹேண்டை யூஸ் பண்ணியே பிடிப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் மோல்டும் இருக்குது, பட் ஆனால் நாங்கள் கையாலே பிடிச்சிப்போம். ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி பிடிச்சதுனால எங்களுக்கு கொஞ்சம் டைமும் ஃப்ரீயாக ஈஸியாக முடிஞ்ச மாதிரியே இருந்தது. அம்மா பிடிச்சி கொடுத்தாங்க. நான் அதை வந்து பிடிச்சி மூடி வச்சுட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மூடி வைக்கிறது மட்டும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி மூடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வாழை இலை போட்டு இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நீங்கள் உங்கள் வீட்டில் மல்லாட்டை பயிர் மட்டும் தான் வைப்பீங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் கொழுக்கட்டைக்குள்ளே வச்சு செய்வீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு சிலவங்க தேங்காய் பூர்ணம் அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. நீங்கள் என்ன பூர்ணம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வடை பருப்புக்காக பருப்பு ஊற வச்சுட்டாங்க. அந்த பருப்பில் வந்து 2 பருப்புமே எங்கள் வீட்டில் ஊற வச்சு எப்பயுமே செய்வோம். ஸோ அந்த பருப்பு வந்து நான் கிரைண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அதில் வந்து வடைக்காக வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டுட்டு அம்மா வந்து பிசைஞ்சு அதை வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. வடையும் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். யாருக்கெல்லாம் பால் பாயாசம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு பால் பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய வெரைட்டியில் பாயாசம் இருக்குது. பட் ஆனால் ஸ்பெஷல் டேஸில் எப்பயுமே அம்மா வந்து பால் பாயாசம் செஞ்சுருவாங்க. ஏன்னா எனக்கு பால் பாயாசம் ரொம்ப பிடிக்கும். பால் பாயாசம் அம்மா வந்து சூப்பராகவே செய்வாங்க. அதில் முந்திரி, திராட்சை இதெல்லாம் நெய்யில் வறுத்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பால் பாயாசம். அதுக்கப்புறம் விநாயகர் வாங்கிறதுக்காக நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். விநாயகர் வந்து வீட்டுக்கு கீழே அரச மரத்தடியாண்ட வச்சுருந்தாங்க. ஸோ நானும் அம்மாவும் போய் பிடிச்ச விநாயகரை வாங்கிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து விநாயகருக்கு மாலை கட்டி ரெடி பண்ணாங்க. மாலை ரெடி பண்ணதுக்கப்புறம் விநாயகருக்கு மாவிளக்கு மாவு வச்சு எங்கள் வீட்டில் படைப்போம். ஸோ மாவிளக்கு மாவு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு 21 இலை, ஆனால் எங்களுக்கு 21 இலையும் கிடைக்கல, கொஞ்சம் தான் கிடைச்சிது அந்த இலை. அதுக்கப்புறம் பழம் இதெல்லாம் முன்னாடி நாளே நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அது எல்லாத்தையும் விநாயகருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அம்மா வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை தான். உங்களுக்கும் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு பழம், அதுக்கப்புறம் இலை, பூ, அப்புறம் வந்து பால், கொழுக்கட்டை இதெல்லாத்தையும் செஞ்சு படைத்தோம். நீங்கள் எதெல்லாம் செஞ்சு உங்கள் வீட்டில் பூஜை பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது எது வச்சு படைத்தாலும் விநாயகர் ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ கொழுக்கட்டை இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னென்னலாம் வச்சு விநாயகருக்கு பிடிச்சதை படைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஹோப் யூ கைஸ் ஆர் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இதே மாதிரியே வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.